சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 உடைய கிராண்ட் பினாலே சென்னையில இருக்கிற நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இறுதிப் போட்டியில ஹேமித்ரா, ஸ்ரீமதி, யோகஸ்ரீ, டெவினேஷ், அபினேஷ் மற்றும் மகதி அப்படின்னு மொத்தம் 6 போட்டியாளர்கள் கலந்துட்டு பாடியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில வேர்ல்ட் சாங்ஸ் மூலமா பலருடைய மனசையும் இடம் பிடிச்ச டெவினேஷ் மற்றும் தன்னுடைய இனிமையான குரலாலையும் அட்டகாசமான பாடல்களாலையும் யோகஸ்ரீ பலருடைய மனசையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க. டெவினேஷ் அல்லது யோகஸ்ரீ இவங்கள யாராவது ஒருத்தங்க தான் டைட்டில் அடிக்க போறாங்க அப்படிங்கறதுதான் பலருடைய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில இறுதிப் போட்டியில டெவினேஷ் டைட்டில் வின்னராகி அசத்தி இருக்காரு. அவருக்கு 10 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கு. மேலும் ஃபர்ஸ்ட் ரன்னரா யோகஸ்ரீ வின் பண்ணிருக்காங்க. செகண்ட் ரன்னரா ஹேமித்ரா வின் பண்ணிருக்காங்க. யோகஸ்ரீ ஃபர்ஸ்ட் ரன்னரா அறிவிக்கப்பட்டதும் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். மேலும் அவங்களோட அப்பாவும் ரொம்பவே சோகமான முகத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஏற்கனவே டெவினேஷ் அல்லது யோகஸ்ரீ இவங்க 2 பேர்ல ஒருத்தங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பலராலையும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதுல தற்போது டெவினேஷ் சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 4 உடைய டைட்டில் வின்னராகி அசத்தி இருக்காரு. பொதுவா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்ல தொடர்ந்து பழைய பாடல்களை பாடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணது கிடையாது. ஆனா டெவினேஷ் உடைய குரல் வளமும் அவர் பாடக்கூடிய பாடல்களும் பலருக்கும் வியப்பாவும் என்டர்டெய்னிங்காவும் இருந்துச்சு. அதே போல இன்னொரு பக்கம் யோகஸ்ரீ பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட இனிமையான குரல் தான் அவங்களோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய 80s 90s சாங்லாம் அட்டகாசமா பாடியிருக்காங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் உருவாக்கி இருக்காங்க.